என்னென்னா நீங்கள் எல்லோரும் அமேசான் காடு மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க சரிங்களா. பட் இன்றைக்கி நாங்கள் போகிற காடே நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ நல்ல சூப்பரான பிளேஸு, நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் சரிங்களா. மெயினாக சொல்லப்போனால் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, டிப்ரெஷன் இருக்கிறோம், இவங்க எல்லோரும் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் மைண்டு சரிங்களா. வருதும் வரீங்க, நல்லபடியாக வந்து நல்லபடியாக போங்க. இந்த குடி பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வச்சுட்டு தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா எந்த ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்கக்கூடிய பகுதிக்கு போனால் நம்ம டீசெண்டாக ஜென்டிலாக போயிட்டு பீஸ்ஃபுல் மைண்டோட ரிலாக்ஸாக வரணுன்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல ஒரு கருத்தாக நான் வந்து இதில் பதிவு பண்ணுறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுங்க மலைங்க இந்த பகுதிக்கெல்லாம் போனாங்கன்னா வந்து ஒன்று குடிக்கிற பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இல்லைனா ட்ரக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நாசம் பண்ணிட்டு வராங்க. நாசம் பண்ணது இல்லாமல் தங்களுடைய சரீரத்தையும் கெடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் போதாதிக்கு வந்து சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துகிறாங்க, ப்ளஸ் போதாதிக்கு வந்து காட்டையும் மற்ற லொக்கேஷன்ஸையும் வந்து சீர்குலைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்தமாரி பண்ணாத இருங்க. ஏன்னா இயற்கை வளங்கள்லாம் நல்லா பழுகி பெருகி இருந்தால் தான் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரமும் கூட ஒழுங்காக இருக்கும், ஒழுங்கு முறை இல்லைனா ஒழுங்கற்றதாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி சென்னையிலே வந்து ஒரு சின்ன அமேசான், ஒரு குட்டி அமேசான்னு சொல்லக்கூடிய நம்ம புது பெருங்குளத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதிக்கு தான் இப்போ இன்றைக்கி நம்ம போகிறோம். ஸோ எல்லோரும் இந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்கன்னா பத்திரமா வந்து ஹாப்பியாக போங்க. ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. குட்டி அமேசான் நான் சொன்னது இந்த லொக்கேஷனில் தான் நம்ம இப்போ போகிறோம் சரிங்களா. நல்லாயிருக்கும் லொக்கேஷனு. இது வந்து சென்னையில் வந்து ஒரு குட்டி அமேசான் மாதிரி. மக்கள்லாம் இங்கே நிறைய வசிக்கிறாங்க இந்த பகுதியில். இந்த ஃபாரஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர் கண்ட்ரோல் தான் வருது. இது மலை மேலே வந்து ஏதோ கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன கோவில்னு தெரில.